அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு கவுன்சிலிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? இப்போ 5th ரவுண்டு வரைக்கும் போயாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எதிர்பார்க்குதுன்னா காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, ஹாஸ்டல் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற 2 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பேஸ் 5 அகாடமிக் செஷனுக்கு 29/8 முடிஞ்சு போச்சு. ஸோ அகாடமிக்கு அந்த 7.5% எல்லாத்துக்குமே. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம காலேஜஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ என்ன வேக்கன்சி, இந்த ஃபைனல் வேக்கன்சி ஸ்டேட்டஸும் இன்னும் அஃபீஷியலாக வரலை. அதுவும் எதிர்பார்த்துட்ருக்குறோம். கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் வேக்கன்சி இருந்தால் கண்டிப்பாக இருக்கும், வேக்கன்சி இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட் அட்மிஷன் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. இந்த ஸ்பாட் அட்மிஷன் எப்படி நடக்கும், யாருக்கு என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ப்ரைவேட் காலேஜஸ், அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ் மட்டும்தான், கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. இப்போ அஃபிலியேட்டட் காலேஜஸில் வேக்கன்சி இருக்கும் இல்லையா, அந்த சீட்டுக்கு மட்டும் தான் ஸ்பாட் நடக்கும். யூஸ்வலாக எப்போ நடக்கும்னா, கிளாஸஸ் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஓப்பன் பண்ணி 1 வீக்கில் நடக்கும் நார்மலாக. சரி, நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன பேசணும், காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அதுதான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ஆஸ் பர் த ஷெட்யூல் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஷெட்யூல் படி பார்த்தோம்னா 3ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க அந்த ஷெட்யூலை. பார்த்தா தெரியல, அந்த பாருங்களேன், ரிவைஸ்டு டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபார் தி செகண்ட் ஃபார்ட்நைட் இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த ஷெட்யூல் படி பார்த்தோம்னா செப்டம்பர் 3ஆம் தேதின்றது நாளை மறுநாளுங்க. நாளை மறுநாள் தான் ஓப்பன் பண்ணுறதா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது மாதிரி தகவல் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அதே போல் இந்த ஷெட்யூலு எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்போ ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்டிமேஷன், அதாவது இமெயில் SMS கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு காலேஜுக்கு ரிப்போர்ட்டிங், அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி நடக்கும் பொதுவாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வர விஷயங்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்குது. அந்த ஷெட்யூல் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஸோ அது 3ஆம் தேதி, செப்டம்பர் 3ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதா அந்த ஷெட்யூலில் இருந்துச்சு. ஸோ அது செப்டம்பர் 3 எதிர்பார்த்துட்ருக்குறோம். பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச உடனே சேனலை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். இல்லை நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்காவது மெயில் கம்யூனிகேஷன் இல்லை SMS எதாவது வந்துருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இதில் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிவிட்டால் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம், ஈஸியாக இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்த பிறகு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் டிஎன்ஏயு பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏயு அண்ணாமலை யூனிவர்சிட்டி காமன் கவுன்சிலிங் தான் நடந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போகிற ஸ்டேஜில் போய் இருக்கிறோம். அடுத்து வர விஷயங்களை பார்ப்போம். தேங்க்யூ.